கலே அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஜும்மா முடித்தாச்சு. மணி இப்போ 2 ஆக போகுது. காலையில் டியூட்டி எதுவும் கிடையாது. நம்ம ரெகுலராக பண்ணுற டியூட்டி தான். ஏஞ்சி அந்த பையன் கார் மட்டும், கருப்பு கலர் கார் மட்டும் தொடச்சி விட்டுட்டு முன்னாடி இருக்கிற படிக்கட்டுக்கு மாப் அடிக்கணும். ஸோ அதுவும் மாப் அடித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஃபன் வாங்குறதுக்காக ஜமியா போவோம். ஜமியா காலையிலே ஹதாமாவும் 1-2 பொருள் வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஜமியா போயிட்டு அந்த பொருள் வாங்கிட்டு குபூஸ் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நமாஸ் போயிட்டு வந்தோம். நமாஸ் போயிட்டு வந்துட்டு இன்னும் சாப்பிடல, கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்றேன் இப்போ. ஏன்னா வெள்ளிக்கிழமை அதுமா பார்த்திங்க அப்படின்னா 12:30 மணிக்கெலாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த சமயக்காரும் வந்துடுவாப்புல, அதாவது ரூமுக்கு வந்துடுவாப்புல. அதனால் இப்போ எல்லோரும் 12:30 மணிக்கெலாம் போய் சாப்பாடு வாங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ 12:30 மணிக்கெலாம் நம்ம சாப்பிட்ற டிஃபனே 9:30 மணிக்கு 10 மணிக்கு ஆகிடுது. நம்ம சாப்பிட்ற டிஃபனே அதுக்கு மேலே இது திருப்பியும் 12:30 மணிக்கு சாப்பிட்ணுன்னா நம்மளுக்கு வயிறு செட் ஆக மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் லேட்டாகவே சாப்பிட்றது. டெய்லி லேட்டாக சாப்பிட்றது, ஒரு 3 மணிக்கு சாப்பிட்றது, 4 மணிக்கு சாப்பிட்றது, அந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம காலைல சாப்பிட்ற டிஃபன் குபூஸே அப்படியே நெஞ்சிலே இருக்கிற மாதிரி இருக்கா, அது மேலே திருப்பி சாப்பாடு சாப்பிட்டா வயிறு உப்புசமாக இருக்கே தவிர, அதாவது பசி இல்லாமல் சாப்பிட்டோன்னா செரிக்காது இல்லையா, அந்த மாதிரி எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அது பசி இல்லாமல் சாப்பிட்டா. அதனால் எப்பயுமே மதியானம் ஒரு 3 மணிக்கு சாப்பிட்றது, 4 மணிக்கு சாப்பிட்றது, இல்லைனா 2 மணிக்கு சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் லேட்டாக தான் சாப்பிட்றது. இன்றைக்கி இன்னும் சாப்பிட்ல, மணி 2 ஆக போகுது. அதனால் லேட்டாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இன்னும் ஒரு 3 மணிக்கு சாப்பிட்லாம். ஏன்னா இப்போ உள்ளார தூங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. டீ கடைக்காரன் ஒருத்தன் வருவான், 3 மணிக்கு வருவாப்புல, 3-3:30 வருவாப்புல. சரி, அவரும் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாப்புல. அந்த டைமில் நம்மளும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா படுத்துட்டு இருந்தேன். படம் பார்க்கலான்ட்டு ஆன்லைனில் படம் ஒரு எடுத்தேன். அதுக்குள்ளே ஃபோன் வந்துடுச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1-8 தான் போயிட்டுருக்கேன். அதை பாருங்கள், 1-8 வண்டி தான். ஏன்னா முன்னாடி இதுதான் இருந்தது. இப்போ போய் ஃபோர்டு வண்டி எடுத்தோம் அப்படின்னா செம சூடாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அது அந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். அதனால் இந்த 1-8 எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டுருக்கேன். இப்போ எங்கே வந்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜமியா தான். ஜமியா இது இஷ்பீலியாவில் இருக்கிற ஜமியா. இப்போ போயிட்டு நம்ம யூட்டர்ன் எடுத்து இந்த இடத்துக்கு போகணும். இங்கே எதுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா, ஏதோ மொபைல் ஷாப்பில் போயிட்டு மொபைல் ஷாப் போ அப்படின்னு இருக்காங்க. இந்த ஆப்பிள் ஃபோனுக்கு ஐடியூன்ஸ் வாங்குவாங்க ஒரு வாட்டி வந்திருக்கேன் அந்த மாதிரி. மேபி அதுவாக இருக்கலாம். ஸோ அதனால் இதுதான் இஷ்பீலியாவில் பெரிய ஜமியா. அதாவது நாங்களே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது பொருள் நம்ம ஜமியாவில் இல்லைன்னா இங்கே தான் வாங்கணும். அப்படி இல்லைன்னா ஆஃபர் போடுவாங்க. இந்த ரம்ஜான் மாதம்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் பெருசாக வாங்கிட்டு ஹோல்சேலாக வாங்கிட்டு ஒரு 30 தினார் 40 தினாருக்கெல்லாம் பொருள் வாங்கிட்டு இங்கேருந்து தான் போவாங்க. ஸோ இஷ்பீலியா ஜமியா. நான் இருக்கிறது ரிஹாபு. புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, நான் இருக்கிறது ரிஹாபு. இது இஷ்பீலியா போட்டிருக்கு பாருங்கள், ஐ லவ் இஷ்பீலியா. எல்லா இடத்துலையுமே இது இருக்கும். ஸோ இஷ்பீலியா ஜமியாவுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ நம்ம கரெக்டாக அந்த மொபைல் ஷாப்புக்கு போகணும். மொபைல் ஷாப்பு இங்கே எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். இதுதான் பெரிய ஜமியா. இது ஒரே பில்டிங்கில் எல்லா பொருளுமே, இங்கே எல்லா கடையும் ஒரே இதாக இருக்கும். அதுதான் எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி தான். இங்கே கொஞ்சம் கடைங்க நிறைய இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. கடைங்க எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இப்போ அதுதான் வந்திருக்கும், மொபைல் ஷாப்புக்கு வந்திருக்கும். இப்போ மொபைல் ஷாப்புக்கு போகலாம். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்ன வாங்க சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஹலோ மக்களே, இதோ பாருங்கள், மொபைல் 2000 இருக்குது இல்லையா, இந்த மாதிரி கடைங்க பெரிய பெரிய ஜமியாவில் இருக்கும். மொபைல் 2000ன்ட்டு உங்கள் கொய்த்திங்களுக்கு இதுதான் இந்த கடைங்க தான் ரொம்ப பிடிக்கும். இந்த கடைங்களுக்கு தான் வாங்க வருவாங்க. ஏதாவது அக்சசரிஸ் ஆகட்டும், ஏதாவது வாங்கணும் மொபைல் சம்மந்தமாக அப்படின்னா அவங்க மேஜராக ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மொபைல் 2000. அப்படி இல்லைன்னா எக்ஸைட் அல்கான்னு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கடைங்களுக்கு தான் போவாங்க. ஐடியூன்ஸ்க்காக தான் வந்தேன் நான். ஐடியூன்ஸ் ஏதோ கேட்டாங்க ஃபோன் பண்ணி, நம்மளுக்கு அரபி தெரியாது, டேரெக்டாக ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம், அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பேசினாங்க, ஏதோ சொன்னாப்புல
அது புரியல. அது ஹிந்திக்காரங்களும் இல்லையா, அரபிலே பேசுனாங்க. நம்மளுக்கு அரபி தெரியாது, அதனால் பேசுனாங்க. சரி அப்படின்ட்டு நீ வந்துரு, இன்னும் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி, இப்போ நம்ம வந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி என்ன டியூட்டி போகுது, அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன். சின்னதாக தான் இருக்கும் இந்த வீடியோ, ரொம்ப லாங்காக எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்ஷால்லா. வேறு என்ன டியூட்டி வருதுன்றது பார்ப்போம். ஸ்டே டியூன். பாய்.